சொல்லுங்க அக்கா, 2026 எலெக்ஷன் வருது. இதுக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலினி வந்து அவரே வந்தா நல்லா இருக்கும். லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இருக்கிற டிஎம்கே வந்தா எனக்கு நல்லா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா படிப்புக்காக நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காரு, நான் அதுல பயனடைஞ்சிருக்கேன். அப்படின்றப்போ எனக்கு டிஎம்கே வந்தாவே ஓகே. இப்போ இருக்கிறதே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அடுத்த ஒரு சான்ஸ் ஏடிஎம்கேக்கு கொடுத்து பார்க்கலாமே. பொண்ணெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகுது என் சின்ன பொண்ணு. அது சொல்லுது அம்மா நீ டிவி கேட்போம். சரி பசங்க விருப்பத்துக்கோசம் நம்ம போட்டால் கூட அதுங்க சொல்லுது அம்மா நீ உன்னை பார்க்காத என்ன பாரு உன் வயசு முடிஞ்சு போச்சு நாங்கள் இனிமேல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பெண்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இந்த விதவை பெண்களுக்கு காசு போடுறேன்னு சொல்லிக்கிறாரு எடப்பாடி ஐயா. அது நல்ல திட்டம். அது விஜய் வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் அவர் வரதெல்லாம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகி அவர் வந்து என்ன செய்கிறாருங்கிற பார்த்துட்டு தான் அவரோட கட்சிக்கு ஓட்டு போட முடியும். ஸ்டாலின் வந்து முதியோருங்க இருக்காங்க அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுமாரி அதுக்கெல்லாம் போடுறது நல்ல திட்டம். அதனால எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்காதீங்க. விலைவாசி ஏற்றாது இருந்தால் பரவாயில்ல. when it comes to women, இந்த விஷயங்கள் நீங்க இதுக்கு அடுத்து வர ஆட்சியில நீங்க பண்ணணும், இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா என்னவா இருக்கும்? லா அண்ட் ஆர்டர் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். செக்ஷுவல் அசால்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாக லைக் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ விமனோட ஓட் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உமனோட ஓட்டு எவ்வளோ மக்கள் இதில் உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க விமன் வெளியே வந்து ஓட்டு போட்டாலே there will be a change அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீம்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி they have to vote. இப்போ நான் என்னன்றேன், உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்க நினச்சி ஓட்டு போடுங்க. சொல்லுங்க அக்கா, 2026 எலெக்ஷன் வருது. இதுக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலினி வந்து அவரே வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலினியே வந்தாலே நல்லா இருக்கும். 5000 கொடுத்தாரு, இலவச பஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பெண்களுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க, இந்த ஒரு கோரிக்கை இருக்குன்னு. நகை தள்ளுபடி பண்ணல, அவர் சொன்னதே இன்னும் பாதி முடிக்கலையே. 2026 எலெக்ஷன் வருது. ஸோ யாரோட ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? இப்போ இருக்கிற டிஎம்கே வந்தால் எனக்கு நல்லா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா படிப்புக்காக நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காரு, நான் அதில் பயனடைஞ்சிருக்கேன். அப்படின்றப்போ எனக்கு டிஎம்கே வந்தாவே ஓகே. இவர் பண்ணியிருக்காரு, நான் அதுக்காக நான் அவருக்கே போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். எல்லோரும் டிவிக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு ஓகே பரவாயில்ல, டிஎம்கே வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று மட்டும்தான் மைனஸ், இப்போ பொண்ணுங்க இப்போ கூட +2 மாணவி ரேப் கேஸில் அந்த மாதிரி நடந்தது. பொண்ணுங்களுக்கே நல்லபடியாக ஸ்கீம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை நம்ம முன் வைக்காமல் இருக்கோமா இல்லை அவருக்கு தெரியாமல் இருக்காது எனக்கு தெரியல, வாட் எவர். அதனால இது மட்டும் ஒரு இந்த ஆட்சியில் அது நல்லது பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ விமன் செக்யூரிட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, விமன் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் 2026ல பண்ணணும். அவரே ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லதுதான். இந்த உமன் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி அவர் பண்றாருன்னா அவர் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் விமன் ஓட் தான் எப்போவுமே வந்து மேனிஃபெஸ்டோ வருதுன்னா அதில் எல்லாமே விமனுக்கான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். நாங்கள் வந்து 5000 தரோம், 2000 தரோம், மந்த்லி வந்து இது தரோம், உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தரோம், நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் இப்படி நிறைய சொல்கிறாங்களே. வை விமன் ஓட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உமனோட ஓட்டு எவ்வளோ மக்கள் இதில் உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஓட்டை நம்ம ஈஸியாக வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி. உமன்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான், அவங்களுக்கு வேறு எந்த ஸ்கீமும் கொடுக்க முடியாது. மக்கள் அவங்களுக்கு அமௌண்ட்டு தான், அவங்க அமௌண்ட்டை வச்சு பயனடைகிறாங்க. இந்த மாதிரி கொடுத்து அவங்க ஓட்டு போடுவாங்கன்ட்டு ஒரு சைக்காலஜி இருக்குன்றனால அவங்க கொடுத்து இதை பயனடைய வைக்கிறாங்க, அவ்வளோதான். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு வந்து யாரோட கவர்னன்ஸோ யாரோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது? இப்போ இருக்கிறதே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னவோ. ஆனால் இவங்க கண்டிப்பாக வர வேண்டாண்டா அப்படின்னா, ஐயோ சொன்னா அடி வாங்குவோமே. வேண்டாம் 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 வேண்டாம். ஓகே. ஸோ வந்து இந்த விமனோட ஓட்ஸ் வந்து எப்போவுமே எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம். why do you think விமனோட ஓட்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் when it comes to politics? நாட்டு நடப்பு எல்லாம் தெரியணும், அவங்களோட ரைட்ஸ் என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி they have to vote தோணுது. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், அது விமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். விமனுக்கு நாங்கள் இதை பண்ண போகிறோம், அவங்க வீட்டுக்கு இதை பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் இருக்கும். when it comes to women, இந்த விஷயங்கள் நீங்கள் இதுக்கு அடுத்து வர ஆட்சியில் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா என்னவா இருக்கும்? செக்ஷுவல் அசால்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாக லைக்
அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்ட் அதை வந்து எப்படி சொல்லட்டும், ஒதுக்கி வைக்காமல் அதை வந்து பேசும்படியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வெல்ஃபேர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பிரச்சனை வந்துச்சு. அவரே சொன்னார் எல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரேன்னு, வேலையும் இல்லை. நகைலாம் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு, அதுவும் கிடையாது. வீடு கட்டி கட்டுக்கிறேன்னாரு, அதெல்லாம் கட்டி இருக்கிறாங்கன்னு பொருளையே தான் கழுப்புறாங்களா, ஆனால் யாருக்கும் வீடு வந்த பாடம் இல்லை. ஸோ அதனால அந்த நீங்க சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றிடுங்க, அதுவே போதுங்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் நிறைவேற்றணும். தங்க நகை கம்மி பண்ணணும். நகைங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஏழைங்களுக்கு நல்லா இருக்கும். பாவம் அது எதுங்க பொண்ணு கல்யாணம் பண்ணான்னா 5 சவரம் போடுறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டம். இப்போ 1.5 லட்சம் இருக்குது ஒரு சவரம். அது கம்மி பண்ணணும். எல்லாமே இருக்குது. அவர் சொன்னது ஏறிக்கினா ஓட்டு வாங்கிறதுக்கு சொன்னதையே பாதி நிறைவேற்றாமல் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் முடிக்கணும் அவரும். விமன் சேஃப்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரீபீஸு, இந்த பஸ்ஸு இதெல்லாம் ஓகே. அண்ட் இந்த சேஃப்டிங்கிறது அக்ராஸ் ஆல் த பிபிஎல்லாக இருக்கட்டும், எல்லா மிடில் கிளாஸ் விமன், ஹை கிளாஸ் விமன் எல்லாருக்குமே சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். வில்லேஜஸ்லேயும் நடக்குது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு, சிட்டிஸ்லேயும் இந்த மாதிரி நடக்குது. ஸோ லா அண்ட் ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது கொஞ்சம் வந்து இன்னும் இது பண்ணணும், அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அண்டு இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து பல கேள்விக்குறிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து கரப்ஷன். அண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வாட் எவர் ஸ்கீம்ஸ் தே இன்ட்ரடியூஸ் இட் ரீச்சஸ் ஒன்லி தேர் பார்ட்டி பீப்புள். அவங்க பார்ட்டி பீப்புளுக்கு தான் போகுதே தவிர ஜென்ரல் பப்ளிக் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அண்ட் கரப்ஷன் அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ரீசண்டாக ஒரு சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 134 MLAs they have never visited the constituencies. இந்த 5 yearsல across the parties 234ல் 134 MLAs வந்து அவங்க தொகுதிக்கு போய் பார்க்கவே இல்லைன்னு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொகுதிக்கு போனால் தானே அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன மக்களுக்கு தேவை என்னன்னு தெரியும். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று நாங்கள் சொன்ன மாதிரி அந்த வாட் எவர் அந்த இந்த ஸ்கீம்ஸ் தே இன்ட்ரடியூஸ் இட் ரீச்சஸ் தேர் இதுதான் பப்ளிக்கு வந்து இது ஒன்றும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிது, எல்லோரும் ஹாப்பி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்டு இன்னும் என்ன சொல்லணும்னா இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நல்ல ஸ்கூல்ஸு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொடுத்தா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அது உங்களுக்கு 2026ல் இந்த ஒரு இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா, ஒரு சேஞ்ச் இருக்கும்ப்பா அப்படின்னு நினைக்கிற பர்சன், ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும்? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 years வந்து அப்படி ஒரு பெரிய கோல்டன் இயர் ஆஃப் தமிழ்நாடுலாம் அவங்க சொல்லிக்கலாம். பட் அக்கார்டிங் டு பீப்புள் எனக்கு என்ன தோணுதுன்னா அது ஒன்றும் இல்லை. பட் வி நீட் அ சேஞ்ச் டெஃபினெட்லி. யார் என்ன சொல்கிறதுன்னா இவங்கள யார் இது பண்ண முடியுமோ வேறு யார் இருக்காங்க? 2 திராவிட பார்ட்டிஸாக இருக்குது, வேறு எங்கே பார்ட்டிஸ் இருக்குது? அது விஜய் வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் அவர் வரதெல்லாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏவாக எலெக்ட் ஆகி அவர் வந்து என்ன செய்கிறாருங்கிறத பார்த்துட்டு தான் அவரோட கட்சிக்கு ஓட்டு போட முடியும். அதனால் நிச்சயம் இந்த ஆட்சி வேண்டாம், அடுத்த ஒரு சான்ஸ் ஏடிஎம்கேக்கு கொடுத்து பார்க்கலாமே. அண்ட் விமனோட ஓட் எப்போவுமே வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுனாலே அங்கே வந்து அந்த மேனிஃபெஸ்டோவில் விமனுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ விமனோட ஓட் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயம் எல்லா இடத்துலையுமே போல் பர்சன்டேஜ் பார்த்தாலே நம்ம வந்து விமன் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. சொல்லுவாங்க விமன் வெளியே வந்து ஓட்டு போட்டாலே there will be a change அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டண்ட். விமன் வந்து கண்டிப்பாக வெளியே வந்து ஓட்டு போடணும். அண்டு இப்போ அவங்க எல்லா கட்சியுமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க இது கொடுப்பேன் அது கொடுப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் எல்லாத்தையும் விட என்னை பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டி, எஸ்பெஷலி இப்போ வெளியே போகிற குழந்தைங்க வீட்டுக்கு பத்திரமா வரணும். அது ரொம்ப 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 இப்போ அந்த நிறைய விஷயங்கள் இப்போ இது நடக்கும், விளாத்திக்குளம் ஆகட்டும், இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக விஷயமாகட்டும், எல்லாமே இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு பாசிங் த பக்ஸ் மாதிரி இவங்க அவங்க மேலே பழி போடுறாங்க, அவங்க பழி போடுறாங்களே, ஹூ இஸ் த ரியல் கல்பிரிட்டுங்கிறது வெளியே வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். சரி அக்கா, பெண்களோட ஓட்டு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம்தான். ஓட்டு எல்லாருக்குமே உரிமை, அது அவங்க தனிப்பட்ட உரிமை.
அக்கா 2026ல் இவங்களோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னா யாரா இருக்கும்? எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது செய்யணும், நல்ல திட்டம் கொண்டு வரணும். சின்ன பிள்ளைங்களாம் வீணாக போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். பொம்பளை பிள்ளைங்க வீணாக போகுது, படிக்கிற பசங்க வீணாக போகுது, வெளியே சொல்ல முடியல. இப்போ இருக்கிற என் பேரனு இந்தமாரி கிராமத்தில் தான் இருக்கிறான், 10 வயசு பையன் பேரன் படிக்கிறான். பிள்ளைங்க வந்து நல்ல மாதிரி நல்லது வந்து திட்டம் கொடுக்கணும், யார் ஆட்சி வந்தாலும் சரி. சரி, இப்போ பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. 5000 ரூபாய் தராங்க, 1000 ரூபாய் போடுறேங்கிறாங்க. அப்புறம் வந்து வீட்டில் நாங்கள் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்த திட்டம் நீங்கள் எங்கள் பெண்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வர ஆட்சியில் பண்ணுங்கன்னா என்னவா இருக்கும்? என்னன்னா எதை கொடுக்குறீங்களோ விலைவாசி ஏற்றாத இருந்தால் பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் கொடுத்து விலைவாசி பாட்டு ஏற்றின்னு யார் காசு, யார் இது, யார் கொடுத்தாலும் அவங்க சொந்த பணம் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க நிலமோ நத்தோ வீடோ வாசலை விற்று கொடுக்க போகிறது கிடையாது. எங்களோட வரி பணம் தான் எல்லாமே, எங்களோட பணம் தான் எல்லாமே. அதனால் எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்காதீங்க. விலைவாசி ஏற்றாத இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோம், எங்களோட உழைப்பே எங்களுக்கு போதும். இதை தரோம் அதை தரோன்னு சொல்லிட்டு எல்லாம் விலைவாசி ஏற்றிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? யார் வந்தாலும் சரிதான். சரி, பெண்களோட ஓட்டு ஏன் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பொண்ணுங்களன்னா அவங்க தான் நிறையா ஓட்டு போடுறது, அவங்க தான். ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு எங்கே நிற்கிதோ அவங்க ஓட்டு போட்டோம். இப்போ நான் என்னன்றேன், உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள நினச்சி ஓட்டு போடுங்க. இதுக்கு போட அதுக்கு போட நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு நல்லா வீடியோவில் சின்ன ஒரு ஃபோன் எடுத்தாலும் நல்லது எது செய்கிறேன் கெட்டது தெரியுது. நல்லா சின்ன 18 வயசு பசங்கலேருந்து 60 வயசு வரைக்கும் தெரியுது. அவங்களுக்கு போட்ட ஓட்டு நான் இவங்களுக்கு போட நான் சொல்ல முடியாது. அம்மா 2026 எலெக்ஷன் வருது, யார் வந்து ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொண்ணெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகுது என் சின்ன பொண்ணு. அது சொல்லுது அம்மா நீ டிவி கேட்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மா கட்சி தான், அம்மா தான். அதுலேருந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணல. ஆனால் இப்போமா இந்த வாட்டி மாற்றமாக போடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதே ஒரு நாளைக்கு டெய்லி இதே பிரச்சனையாக போகுது வீட்டை. புரியுதுங்களா? சொல்லி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? சரி, பசங்க விருப்பத்துக்கோசம் நம்ம போட்டால் கூட அதுங்க சொல்லுது அம்மா நீ உன்னை பார்க்காத என்ன பருவம், வயசு முடிஞ்சு போச்சு, நாங்கள் இனிமேல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சின்ன என் பேச்சு சொல்லுது. இப்போ உன்ன மாதிரி பசங்க, சின்ன பசங்க, என்னுடைய பொண்ணு பசங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக அதை எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? நம்ம பெரியவங்க எங்களை விட்டுருங்க, அதுங்களாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா புதுசாக எதனா செய்வாங்க, புதுசுனா எதனா திட்டம் கொண்டு வருவாங்க. இந்த பழைய ஆட்சி உங்களோட போட்டோம், புது ஆட்சி வரட்டும், புதுசாக வரட்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் இதை செய்யலாம், வாயால் சொல்லிடலாம், அதை நடைமுறை கொண்டு வரணும்ல. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே, அதுதான் ஃபஸ்ட்டு நடைமுறைக்கு வரணும். அது வந்து நல்ல இது வச்சுன்னா இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா கரெக்டாக நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி செய்யணும் அவர் தான். புரியுதுங்களா? நம்ம சொல்லிடுறோம், அது நல்லா கடைப்பிடிச்சி செய்யணும் யார் வந்தாலும் சரி. புரியுதுனா? நான் இது செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாயால் போயிடக்கூடாது. அது கரெக்டாக நடைமுறைக்கு வரணும். வந்தால் தான் ஆட்சி நீடிக்கும். புரியுதுங்களா? எதுவுமே வந்து நம்ம சொல்லிவிட்டு நம்ம ஓட்டு வாங்குற வரலாம் இதெல்லாம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து இது இல்லை அது பழப்ப வந்து எல்லாமே விலைவாசிலாம் ஏறிச்சுன்னு எல்லாம் எங்கள் தலைமையில தான் விடுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எந்த அரசியல் வந்தாலும் விலைவாசியில் ஒரு கண்ட்ரோலில் வரணுமா. ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஜனத்துக்கு நல்ல ஒன்றும் முடியல. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படணும். பெண்களோட ஓட்டு ஏன் வந்து ரொம்ப முக்கியம்? ஒரு எலெக்ஷன் வந்துட்டா பெண்களுக்கு ஃபுல்லாக வந்து அவங்க தான்மா. இப்போ நான் கூட பாருங்கள், நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் பூ வியாபாரம் பண்ணுறேன். இதில் ஒரு நாளைக்கு நான் லாபம் வரும், ஒரு நாளைக்கு நஷ்டம் வரும். புரியுதுங்கன்னா? மழை வந்தால் சுத்தம் மோசம். இன்றைக்கி வர அசல் கூட மழை வந்துச்சுன்னா சுத்தமாக போயிடும். எங்களுக்கு என்ன அந்த மாதிரி நடுத்தர மக்கள் இந்த மாதிரி வச்சு வேறு வியாபாரம் பண்ணால் ஒரு நாளைக்கு 500 600 கூலி கிடைக்கும். இதை வச்சு நாங்கள் எவ்வளோ பயன்படுத்த முடியும்? அம்மா சொல்லுங்கள், 2026 எலெக்ஷன் வருது, யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், விலைவாசி குறையணும். இந்த கொரோனா டைம்லாம் இவர் நல்லா செய்தார். கொரோனா டைமில் ரெட்டை இது இருந்தார்ல, அவர் நல்லா செய்தார். அதுமாரி நல்லது செய்தால் நாட்டுக்கு நல்லது தானே. விலைவாசி குறையணும். முன்ன இப்போ பெண்களுக்காக என்ன செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்? ஏன்னா பெண்களை வச்சு தான் எல்லாருமே வந்துட்டு பெண்களுக்கான திட்டங்கள் தான் நிறைய கொண்டு வராங்க. சரி, இந்த திட்டங்களும் அடுத்து வர ஆட்சியில் வரவங்க எல்லாம் பெண்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இந்த விதவை பெண்களுக்கு காசு போடுறேன்னு சொல்லிக்கிறாரு எடப்பாடி ஐயா. அது நல்ல திட்டம் வரவேற்கும். ஏன் தெரியுமா? ஒரு கணவரை இழந்தவங்க ஒரு 1000 ரூபாய்
இரநூறுபா வந்தது இப்போ இன்னும் 2000 போடுறேன்ட்டு அது நல்ல திட்டம். ஸ்டாலின் வந்து இது முதியோருங்க இருக்காங்களே அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, அதுமாரி அதுக்கெல்லாம் போடுறது நல்ல திட்டம். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தானே, அதெல்லாம் வந்தது தான் நல்லது. மீதி விலைவாசி குறைஞ்சா நல்லது. விலைவாசிலாம் ஏறக்கூடாது. நார்மலாக எங்களுக்கு தான் பாதிப்பு வரும். நாங்கள் நடுத்தர மக்கள் தான், எங்களுக்கு தான் வாங்க முடியாத போவோம். எல்லா பொருளும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா ஒரு 500 கூலி வேலைக்கு போகிறோம். அது 500 எடுத்துன்னு போய் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையுமே அதிலே பார்க்கணும். சில பேர் வீட்டுக்காரர் சம்பளம் சம்பாதிப்பார், அவர் குடிச்சிட்டு வந்துடுவார், ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதிலே பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்ல. எல்லாம் விலைவாசி குறைஞ்சா நல்லாயிருக்கும்.